So hey guys, welcome back to another video. So ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டாக போன ஃப்ரைடே போல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இட்ஸ் been a long time. So yeah, let's dive into the video. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன ப்ரோ அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இன்றைக்கி வீடியோ வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்னா என்ன ப்ரோ. என்கிட்ட நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீ ட்ரேட் பண்ணுற அசட் இருக்குல்ல, ஃபியூச்சர்ஸ்னால் வெறும் இண்டிசஸ் மட்டும் கிடையாது, அது மட்டும் ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இப்போ யூரோ யூஎஸ்டின்னு ஒரு பேர் ட்ரேட் பண்ணுறேன்னா அது வந்து சிஎஃப்டிஸ்ன்னு வாங்க, விச் மீன்ஸ் நீ ப்ராப் ஃபார்ம் அக்கௌண்ட், ஃபோரெக்ஸ் ப்ராப் ஃபார்ம் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கு பேர் வந்து சிஎஃப்டிஸ். ஆனால் ஃபியூச்சர்ஸ்னால் நீ யூரோ ஃபியூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுவேன். அப்படி அந்த ஆப்ஷனும் இருக்குது, இங்கே தெரியுதா, யூரோ எஃப்எக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு 6E1. இது வந்து யூரோவோட ஃபியூச்சர்ஸ் சார்ட், இதையுமே நீ ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னென்னா, உன்னால் கிராஸ் பேர் பண்ண முடியாது. இப்போ சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் யூரோ ஜேபிஐ ட்ரேட் பண்ணுவாங்க, ஜிபிபி ஜேபிஐ, யூஎஸ்டி ஜேபி, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கோரிலேஷன் இங்கே வராது. ஒன்று யூரோ பண்ணு, இல்லை என்எஸ்எட்டி, இல்லை ஏயுடி, இல்லை சிஹெச்எஃப், இல்லை சிஏடி, இல்லை ஜேபிஒய். இந்த 6 அசட் தான் உன்னால் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண முடியும். நான் சொல்கிறது கரன்சிஸில். கமோடிட்டி வைஸ் கோல்டு ட்ரேட் பண்ணிக்கலாம், சில்வர் ட்ரேட் பண்ணலாம், காப்பர் ட்ரேட் பண்ணலாம், க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணலாம், கேஸ்லின் ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே நீ கமோடிட்டிஸில் ட்ரேட் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் இண்டிவிஜுவல் ஃபியூச்சர்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் இல்லை 2 கான்ட்ராக்ட் 3 அது உன்னோட அக்கௌண்ட் சைஸஸ் பொறுத்து, அது நம்ம லேட்டர் இந்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ட்ரேட் பண்ணலாம்னா, இண்டிசஸ் ட்ரேட் பண்ணலாம், விச் மீன்ஸ் NAS 100, யூஎஸோட டாப் 100 கம்பெனிஸ், S&P 500. இங்கே தெரியுதா, S&P 500 டாப் 500 கம்பெனிஸ். ஒய்எம்னா அது எதுவும் சொல்லுவாங்களே, இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் போல். அதை நான் யாரும் ட்ரேடும் பண்ண மாட்டாங்க, நான்லாம் ட்ரேட் பண்ணதில்லை, ஸோ அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இதுதான் NQ1 நாஸ்டாகோட அஃபிஷியல் கான்ட்ராக்ட். S&P 500னா அதை ESன்னுவாங்க, மினி இதுக்கு பேர். S&P 500 மினி ஃபியூச்சர்ஸ், இதுக்கு பேர் மினி கிடையாது, இதுக்கு பேர் S&P 500. அதை வந்து ESன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ES NQனா நாஸ்டாக், ESனா S&P 500, YMனா டவ் ஜோன்ஸ். ஓகேவா, இதுதான் அதோட ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ். இதையுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ண முடியாது, பட் அந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க இண்டிசஸ், அதாவது வந்து பேஸ்கெட். இப்போ எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் போயிட்டு நீ டாட்டா கம்பெனியில் ஒரு ஷேரு, இல்லைனா டாட்டா கம்பெனியில் ஷேர் ட்ரேட் பண்ணுற, என்னதையோ வேறு என்ன சொல்லலாம், டிசிஎஸை ட்ரேட் பண்ணுற, அந்த மாதிரி ஒன்றா ட்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி அது எல்லாத்தையும் கலந்த நிஃப்டி 50யும் ட்ரேட் பண்ணுவேன், பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணுவேன். கரெக்டாக, நிஃப்டி 50, அப்புறம் ஸ்மால் கேப்பு, மிட் கேப், அது ஏதோ ஒரு இந்தியன் மார்க்கெட்டில். அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் தான். NAS 100னா டாப் 100 கம்பெனிஸ். நான் சொன்ன மாதிரி ஆப்பிள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், NVIDIA, அந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லாம் அடங்கியிருக்கும் இதில். அதுக்கு அடுத்தது டாப் 500 கம்பெனிஸ் ES. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் OEM மட்டும் எனக்கு தெரில, அது இண்டஸ்ட்ரியல் கம்பெனி என்னன்றது. ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸோட இன்ட்ரடக்ஷன். ஓகேவா, இப்போ இதை ட்ரேட் பண்ணணுன்னா இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ப்ராப் ஃபார்ம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படியாப்பட்ட ப்ராப் ஃபார்ம்ஸ் என்னென்னா, உங்களுக்கு மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. இது இப்போயே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர், நான் இவங்க யாரு கூடயும் அஃபிலியேட் கிடையாது, டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தோன்னா மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் ஸ்டார்டர் பிளான் வந்து ஓகே, ஏன்னா இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம் வாட் குட். மைல் ஸ்டோன் தூக்கிட்டு இருக்கானுங்கப்பா, பெஞ்சோத். ஸோ இது ஸ்டார்டர் பிளான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50K அக்கௌண்ட், 50K அக்கௌண்ட் வந்து வெறும் $97 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், விச் மீன்ஸ் 50,000 US டாலர்ஸ் அக்கௌண்ட் சைஸ். அது வந்து நீங்கள் $97 per month. இப்போ இது ஃபியூச்சர்ஸ் நான் அன்றைக்கி என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ராப் ஃபார்ம். ஓகேவா, ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ப்ராப் ஃபார்ம். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, உனக்கு 1 month தான் டைம், அதுக்குள்ளே நீ கிளியர் பண்ணணும். ஜஸ்ட் 1 phase
ஒரே ஒரு ஃபேஸ் தான் 6% எடுக்கணும். எடுத்துட்டா நீ ஒன்ஸ் உனக்கு ஒரு மாதம் தான் டைம், ஓகேவா? இப்போ நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் வாங்குற விச் மீன்ஸ் March 5th அக்கௌண்ட் வாங்குறனா April 4th நீ அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டனா நீ எதுவுமே காசு கட்ட தேவையில்ல. அப்படி முடிக்கலைன்னா அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகிடும். நீ எப்போ அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறியோ அப்போ தான் உனக்கு இந்த ஆட்டோ ரெனியூவல் ஸ்டாப் ஆகும். புரியுதா? அப்படி இல்லை ப்ரோ, ஐயோ அப்போ காசு போயிட்டே இருக்குமா ப்ரோனா? அப்படியும் கிடையாது. நீ ஆட்டோ ரெனியூவலை ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீ நினச்சா சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் உனக்கு இருக்குது இந்த ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம்ஸில். இல்லை ப்ரோ எனக்கு பாஸ் பண்ண முடியல, எனக்கு ஆனால் என் அக்கௌண்ட்டில் காசு போயிடுமோன்னு பயமாக இருக்குது ப்ரோ, எனக்கு காசு வேணும் ப்ரோ அப்படின்னா நீ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். யூ கேன் கேன்சல் இட், இட்ஸ் அப் டு யூ. இப்போ இங்கே இன்னும் ஒரு சில மேட்டர் இருக்குது. இப்போ நான் காமிச்சல ப்ராப்ஃபார்ம், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் டாப் ரெப்யூட்டபுளாக இருக்கிற ப்ராப்ஃபார்ம்ஸ் வந்து மைஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் டாப் ஸ்டெப், அப்புறம் ஏபெக்ஸ். இதில் வந்து டாப் ஸ்டெப்பில் உனக்கு ஆக்டிவேஷன் ஃபீன்னு ஒன்று கிடையாது, ஓகேவா? ஆக்டிவேஷன் ஃபீ அப்படின்னா என்னென்னா, இங்கே வருது பற்றியா டேட்டா, இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டா, இதெல்லாம் நீ நார்மலாக ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் இல்லை இந்த டேட்டாவை காசு கொடுத்து வாங்காமல் இருந்தனா உனக்கு இந்த மாதிரி டிலே சார்ட்டு தான் வரும். விச் மீன்ஸ் 15 நிமிஷம் டிலே இருக்கும். இந்த இடத்துல இந்த டீன்ற இந்த சிம்பிள் எப்படி தொட்டனா இங்கே வருதா 10 minutes டிலே டேட்டா தான் உனக்கு வரும். ஆனால் நீ ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம் வாங்கினா அவங்க உங்களுக்கு டேட்டாவை ஃப்ரீயாகவே கொடுத்துருவான். பட் ஆனால் இந்த மைஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் ஆக்டிவேஷன் ஃபீன்னு ஒன்று கிடையாது. விச் மீன்ஸ் நீ $97 கொடுத்து ஒரு மாதம் வாங்குறனா இன்றைக்கி வாங்கிட்டு நீ கிளியர் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், அந்த அக்கௌண்ட் உனக்கு லைவாக மாறிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம்ஸ்ன்றது ஒரே ஒரு ஃபேஸ் தான். 6% எடுத்தோடனே அக்கௌண்ட் லைவ் ஆகிடும். விச் மீன்ஸ் லைவ்னா இப்போ எப்படி நம்ம ப்ராப்ஃபார்மில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்புறம் ஃபண்டட் அந்த மாதிரி வருது, அந்த மாதிரி இங்கே வந்து ஃபண்டட் வராது, லைவ்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேர் சிம் ஃபண்டட் அப்படின்வாங்க, சிமுலேஷன் கேபிட்டல் அப்படின்வாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ளம்னா உனக்கு லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோன்னா உனக்கு தெரியுதா லைவ்னு. ஃபோரெக்ஸ் ப்ராப்ஃபார்ம்ஸில் உனக்கு எல்லாமே சிமுலேஷன் ஃபண்ட்ஸ் தான், ரியல் ஃபண்ட் கிடையாது. ஆனால் ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம்ஸில் உன்னை லைவுக்கு மூவ் பண்ணுவாங்க. லைவுக்கு மூவ் பண்ணுவாங்கன்னா உனக்கு லைவாக $2000 $5000 லைவ் கேபிட்டல் கொடுத்து உன்னை ட்ரேட் பண்ண வைப்பாங்க. நம்ம அதை பற்றி லேட்டராக வரலாம், அதெல்லாம் ஒரு பிளான்ஸ். இப்போ இங்கே பார்த்தோன்னா இப்போ நம்ம ஸ்டார்டர் பிளான் பார்த்துட்டு இருக்கோமா, இங்கே $97 கொடுத்துருக்கோன்னா மேக்ஸ் பொசிஷன் ஒன்றால் எவ்வளோ போட முடியும்னா 3 NQ போடலாம். மைக்ரோ ஸ்கேலிங் நீங்கள் ஒன்று இருக்கா அப்படின்னா 10 மைக்ரோ அடிக்கலாம். அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோன்னா கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு இருக்கா, இப்போ இது வந்து ஒரிஜினல் கோல்டு. விச் மீன்ஸ் நீ வந்து ஒரு கோல்டு வாங்குற, ஐயோ ஒரு கோல்டு வாங்குறனா இதை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க. இப்போ பேசிக்காக சொன்னால் இந்த மாதிரி ரா கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணும்போது உனக்கு ரிஸ்க் அதிகமாக வரும் ப்ரோ, ஓகேவா? ஒரு கான்ட்ராக்ட் இப்போ எப்படி நீ USDயில் ஒரு லாட்டுன்னு கணக்கு, அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கணக்கு, ஓகேவா? இங்கே வந்து லாட் சொல்ல மாட்டாங்க, கான்ட்ராக்ட் பேசுவாங்க. ஃபோரெக்ஸ் ப்ராப்ஃபார்ம் ட்ரேட் பண்ணும்போது நீ லாட்டில் பேசுவேன். பட் ஆனால் ஃபியூச்சர்ஸுக்கு வந்தனா லாட்டில் பேச மாட்டேன், கான்ட்ராக்டில் பேசுவேன். அப்படி இருக்கும்போது இங்கே கோல்டுனா ஒரு கான்ட்ராக்ட்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா GC1க்கு போயிட்டு இங்கே போனால் மைக்ரோன்னு ஒன்று இருக்கும். இதுலேயே எங்கே மைக்ரோ MGCன்னு நினைக்கிறேன், MGC மைக்ரோ கோல்டு ஃபியூச்சர்ஸ்னு இருக்கா. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு நீ கோல்டோட அஃபிஷியல் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணும்போது, கோல்டோட ஒரிஜினல் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணும்போது உனக்கு ஒரு கோல்டுக்கு $200 ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா, நீ அந்த கோல்டை மைக்ரோ கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது உனக்கு அப்படியே பாதிக்கு பாதியாக குறையும், 200லேருந்து 100 மாறும். அது ஒரு டீட்டெயில், அது ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு டேட்டாவா அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அது நான் வீடியோட கடைசியில் போடுறேன், அப்படிலாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் போட்டு விட்றேன். எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, நான் இதெல்லாம் இவ்வளோ இன்டெப்த்தெல்லாம் பார்த்ததில்லை. நான் எல்லாமே ஸ்டாப் லாஸ் வச்சு அப்படியே மேனுவலாக எல்லாமே கற்றுக்கிட்டது தான். ஸோ எனக்கு இதை கிளியராக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டேட்டா என்கிட்ட இல்லை, ஸோ கோச்சிக்காதீங்க. ப்ளஸ் என்கிட்ட இப்போ அக்கௌண்ட்டும் இல்லை உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறதுக்கு. வெயிட் பண்ணுங்கள், நான் பேப்பர் ட்ரேட்டில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் இல்லை, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நான் GCயில் போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கோல்டு இந்த இடத்துல வாங்கிட்டு ஸ்டாப் லாஸு 60 டிக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் வந்து 60 டிக்ஸ் வைக்கிறேன், டிபி வந்து 600 டிக்ஸ் வைக்கிறேன். 1:10ன்ற ரேஷியோவில் நான் வைக்கிறேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு. இப்போ இங்கே போயிட்டு க்ரியேட் லிமிட் ஆர்டர் போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரிஸ்க் 600 வருது. நல்லா பார்த்துக்கோங்க, கோல்டில் அஃபிஷியல் கோல்டில் ட்ரேட் பண்ணால் எனக்கு 600 வருதா.
அதே இது போயிட்டு நான் எம்ஜிசி ட்ரேட் பண்ணனா, எம்ஜிசி இப்போ நான் எம்ஜிசியில் போய் போட்டேன்னு வைங்களேன், அதே 60 டிக் ஸ்டாப் லாஸு, அதே 60 டிக்ஸ் மாற்றிக்கிறேன், இங்கே அதே 600 டிக்ஸ் மாற்றிக்கிறேன் ப்ராஃபிட்டு. எம்ஜிசியில் போய்ட்டு நான் ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன்னா தெரியுதா, வெறும் $60 தான் ரிஸ்க் எனக்கு. அங்கே 600, இங்கே 60, 1:10ன்ற ரேஷியோவில் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ புரியுதா? இதுதான் ப்ரோ எம்ன்னு வாங்க. சேம் அதே மாதிரி தான் நாஸ்டாக்கும். இப்போ நான் போயிட்டு ஒரு என்கியூ இப்போ நான் இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா, இப்போ இந்த என்கியூக்கு ஸ்டாப் லாஸ் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 50 டிக்ஸ் வைக்கிறேன், 100 டிக்ஸ் வைக்கிறேன் ஸ்டாப். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிக்ஸ் வச்சுக்கிறேன். டிபி வந்து 1000 டிக்ஸ் வச்சுக்கிறேன். 1:5 1:10. இப்போ நான் இந்த என்கியூவை ஒரு என்கியூ வாங்கும் பட்சத்தில் $500 எனக்கு ரிஸ்க் வருதா, வெறும் ஒரே ஒரு என்கியூ. ஆனால் அதே இது நான் என்கியூ வாங்காமல் எம்என்கியூ ட்ரேட் பண்ணுறேன், அவனோட மைக்ரோ ட்ரேட் பண்ணுறேன், மைக்ரோ என்கியூ. இப்போ இங்கே போயிட்டு அதே சேம் 100 டிக்கு ஸ்டாப் லாஸு, 1000 டிக்கு டிபி. இப்போ நான் இங்கே போயிட்டு க்ரியேட் லிமிட் ஆர்டரில் போயிட்டு ஒரு என்கியூ போட்டோன்னா எனக்கு 50 தான் வருது. தெரியுதா அந்த 1:10ன்ற ரிஸ்கோட ரேஷியோ? அப்போ எம்என்கியூ இப்போ 100 டிக் ஸ்டாப் லாஸ்க்கு எனக்கு $50 தான் ரிஸ்க்கு. ஆனால் என்கியூ சேம் அதே ஸ்டாப் லாஸ், அதே இது தான், ஆனால் நான் ஒன்றா வாங்குகிறேன். இப்போ இது சிம்பிளாக என்ன சொல்ல வருதுன்னா, உனக்கு பையிங் பவர் தான் அப்புறம் குறிக்க வரும். இன்டெரக்டாக உனக்கு இது பையிங் பவரை குறிக்க வரும். என்னென்னா, நீ இங்கே என்கியூவில் ஒன்று வாங்கிறதுக்கு அதே இதை வந்து நீ 10 வாங்கிட்டு போயிடலாம். எம்என்கியூவில் 10 மடங்கு உனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா 10 மடங்கு உனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ப்ரோ. புரியுதா? இந்த ட்ரேட் வேறு பார்த்துட்டிங்களா? ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ இவ்வளோ இதுதான் ப்ரோ ஃபியூச்சர்ஸ்க்கும். புரிஞ்சுதா? சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு புரியல. ஸோ இதுதான் இப்போ இதனால தான் இங்கே இவ்வளோ டேட்டா இவ்வளோ இருக்கும். என்கியூ இஎஸ் ஒய்எம்னு இருக்கும். அதே மாதிரி அதோட மைக்ரோ கான்ட்ராக்ட். இதை வந்து மினின்னு வாங்க, இது மைக்ரோன்னு வாங்க. சிம்பிளாக சொன்னால் 10 மடங்கு ப்ரோ. இங்கே $50 ரிஸ்க்குனா இங்கே $500 வரும். இங்கே $1000 ரிஸ்க்குனா இங்கே 10,000 வரும். 1000னா 10,000. ஐயோ கணக்கு தெரியலையே, சாரி, மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ அதான் 10 மடங்கு வரும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மைக்ரோ இருக்குது. இப்போ யூரோக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி யூரோட அஃபிஷியல். இப்போ இங்கே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு 6 நச்சா வரும்னு நினைக்கிறேன். 6 மைக்ரோ யூரோ எங்கே இருக்குது? இருங்க ப்ரோ, ஃபியூச்சர்ஸில் போனால் தெரிஞ்சிடும். எங்கே மைக்ரோ ஃபியூச்சர்ஸ், E6E மைக்ரோ ஃபியூச்சர்ஸ் வரும் ப்ரோ. மைக்ரோ யூரோ வரும், காட்டுறோம். எங்கே அதை இருக்குது பாருங்கள், மைக்ரோ யூரோ யூஎஸ்டி ஃபியூச்சர்ஸ். இதே நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சார்ட்டு கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்கும் 1 மினிட்லலாம். ஃபியூச்சர்ஸ் சார்ட்டு சத்தியமாக 1 மினிட்ல குப்பம் கண்ட்ராவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் இருக்கும் சார்ட் 1 மினிட்லலாம். இதுன்னு கிடையாது, நீங்கள் யூரோ ஃபியூச்சர்ஸ் போனாலுமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ இதை நாங்கள் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே தான் இன்னொரு மேட்ரு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்னால் பேசிக்காக புரிஞ்சா ரிஸ்க் டு ரிவார்டு எப்படி வேலை செய்யும்னு. இப்போ ப்ராப் ஃபார்ம்ஸை பற்றி போய்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா $97 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு $97 50K அக்கௌண்ட் வந்துடும். அதே இது டாப் ஸ்டெப்பில் போனால் அதே 50K தான், ஆனால் $49. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ அதை விட இது கம்மியாக இருக்கே ப்ரோன்னு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆக்டிவேஷன் ஃபீன்னு. அந்த ஆக்டிவேஷன் ஃபீ எதுக்குன்னா, இந்த டேட்டா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா 1 டைம் ஆக்டிவேஷன் ஃபீ. அதாவது ஒரு தடவை கட்டினா போதும், அதோட அந்த அக்கௌண்ட் வெடிக்கிற வரைக்கும் நீ அந்த டேட்டா உனக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஏன்னா நீ தான் முன்னாடியே காசு கட்டிடுறல. இந்த டேட்டாவை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த ஆக்டிவேஷன் ஃபீ. புரிஞ்சுதா? ஆனால் எனக்கு மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் அந்த ஆக்டிவேஷன் ஃபீன்னு ஒன்று கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இவன் தான் பெஸ்ட்டாக இருப்பான். யார்?
மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ். ஏன்னா இவன் வெறும் $100 தான். இப்போ நான் அதே இது டாப் ஸ்டெப்பில் வாங்கணும்னு வைங்களேன், அந்த ஆக்டிவேஷன் ஃபீ எவ்வளோ தெரியுமா வரும்? $150 ப்ளஸ் டாப் ஸ்டெப்பில் 50K எவ்வளோ? $50. அப்போ 150 + 50 $200 நான் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அதே இதே நான் MFFல வாங்கினா எனக்கு வெறும் $97 தான். பாஸ் பண்ணிட்டு பிறகு தெர் இஸ் நோ ஆக்டிவேஷன் ஃபீ. அதுக்கு நான் MFFவை ப்ரொமோட் பண்ணுறேன்னு கிடையாது. எனக்கு இவன் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவன் பெஸ்ட்டாக இருக்கிறான், பெட்டராக இருக்கான், அவ்வளோதான். வெறும் இந்த 2 ப்ராப்ஃபார்ம் தான் இருக்கானா, இல்லை ஏபெக்ஸ்னு இன்னொரு ப்ராப்ஃபார்ம் இருக்குது. ஆனால் இவனை நீங்கள் நார்மலாக ரேட்டில் வாங்குறது வந்து என்ன கேட்டால் வேஸ்ட்டு. இவன் பாதி நேரம் ஆஃபரில் தான் இருப்பான். இவன் 90% 95% சேல்லலாம் இவன் இருப்பான். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். லைக் 100K 200K 150K அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் வெறும் $20 வாங்கிக்கலாம் ஆஃபரில் இருக்கும்போது. பட் இப்போ ஆஃபரில் இல்லை, $200 தான் இருக்குது 100K. பட் இவனை ஆஃபரில் வரும்போது வேணால் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ இப்படி தான் வேலை செய்யும். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா, அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் வருது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸே மேக்ஸ் ட்ராடவுன் 2.5K, விச் மீன்ஸ் 50Kல 2.5Kனா 5% தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் லிமிட்டு. ஃபோரெக்ஸ் ப்ளாட்ஃபார்மில் உங்களுக்கு 10% வரும் மேக்ஸிமம் லாஸ் லிமிட். ஆனால் இங்கே வந்து வெறும் 5% தான் இருக்குது உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் லிமிட். அதே மாதிரி பாஸ் டார்கெட் வந்து ஃபேஸ் 1, இங்கே ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ்னால 6% எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரிஜினல் கான்ட்ராக்ட்டுன்னு NQ MNQன்னு 2 சொன்னல, அதுதான் இங்கே இருக்கிற டேட்டா. ஒரிஜினல் NQ இல்லை ஒரிஜினல் கோல்டு இல்லை ஒரிஜினல் யூரோ வாங்க போகிறோன்னா 3 கான்ட்ராக்ட் போகலாம், விச் மீன்ஸ் 3 லாட் அடிச்சிக்கலாம். ஆனால் அதே இது நீ மைக்ரோவில் போகிறனா நீ 10 கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் அந்த MNQ M யூரோ MGC அந்த மைக்ரோ ரிஸ்க்கு கம்மியாக போகிற அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து 10 கான்ட்ராக்ட் அடிச்சிக்கலாம். இங்கே இன்னொரு மேட்டர் இருக்குது ஃபியூச்சர்ஸில், கன்சிஸ்டன்சி ரூல்னு ஒன்று இருக்குது. கன்சிஸ்டன்சி ரூல் அது ஒரு ப்ராப்ளம் பொறுத்து மாறும். இப்போ மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் வந்து இந்த ஸ்டார்டிங் சேலஞ்ச் அப்போ வந்து உனக்கு கன்சிஸ்டன்சி ரூல் கிடையாது, விச் மீன்ஸ் நீ வந்து ஒரே ட்ரேட்லேயே அக்கௌண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டாப் ஸ்டெப்லலாம் அந்த கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது, ஏபெக்ஸ்லேயும் கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது. இப்போ MFFல வெறும் இந்த ஒரு பிளானுக்கு தான் கன்சிஸ்டன்சி ரூல் இல்லை. இப்போ நான் ஸ்டார்டர் ப்ளஸ் போனால் அதில் கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கா? இல்லை, ஸ்டார்டர் ப்ளஸில் இல்லை, எக்ஸ்பர்ட்டில் இருக்கா பாருங்கள் கன்சிஸ்டன்சி ரூல். எக்ஸ்பர்ட்டில் இல்லை, ஒரு பிளான்லேயுமே கன்சிஸ்டன்சி ரூல் இல்லை. ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் பாஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் பேசிக்காக. இதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு பிளான்ஸ் வரும். பட் என்ன கேட்டால் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்காக நான் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா ப்ரோ, எனக்கு இண்டிசஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது தெரியணும்னா அப்படி அவசியம் இல்லை. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, எனக்கு இண்டிசஸ் வந்து அவ்வளோலாம் தெரியாது ட்ரேட் பண்ண. லைக் இப்போ தான் கற்றுக்கிறேன் நான் இண்டிசஸை ட்ரேட் பண்ணது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, $100 கொடுத்து இந்த 50K அக்கௌண்ட் வாங்கிட்டு, இப்போ எனக்கு யூரோ USD ட்ரேட் பண்ண தெரியுமா, அது தெரியும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், யூரோ USDயில் ஏதாவது ட்ரேட் வந்ததுன்னா இங்கே வந்து யூரோ கான்ட்ராக்டில் எடுத்து விட்ருவேன் ட்ரேடு. அதே மாதிரி இப்போ எனக்கு கோல்டு ட்ரேட் பண்ண வருமா, ட்ரேட் பண்ண வரும். இந்த கோல்டு இப்போ இங்கேருந்து நான் ஒரு லாங் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் ஃபோரெக்ஸ் ப்ளாட்ஃபார்ம்லேயும் இந்த லாங் எடுப்பேன். அதே சமயத்தில் இங்கே வந்து GCயில் கோல்டு ஃபியூச்சர்ஸில் அதே லாங் எடுத்து விட்ருவேன். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் வாங்கினேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் காஸ்ட் கம்மி ப்ரோ. நான் இதே 50K போய்ட்டு ஃபோரெக்ஸில் வாங்கினா எனக்கு அதிகம். எப்படியோ 50K வந்து ஃபோரெக்ஸ் ப்ளாட்ஃபார்மில் எடுத்தால் எவ்வளோ வரும், ஒரு $200 $300 வருமா, $200 கிட்டே வந்துடுமா 50K. ஆனால் இங்கே எனக்கு வெறும் $100 வருது 50K. என்ன ஒன்று கடுப்பாக இருக்கும்னா லாஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அதோடு இல்லாமல் ஃபியூச்சர்ஸில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஃபோரெக்ஸ் ப்ளாட்ஃபார்மில் டெய்லி லாஸ் லிமிட்னா 5% இருக்கா, அந்த 5% தான்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடுமா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் உனக்கு சாஃப்ட் ப்ரீச் ஆகும். இங்கே இருக்கா டெய்லி ட்ராடவுன்னு, இப்போ $1200 நீ விட்டுட்டேன்னா உன்னால் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு ட்ரேட் பண்ண முடியாது, அக்கௌண்ட் லாக் ஆகிடும். அக்கௌண்ட்டை ப்ரீச் ஆகாது, அக்கௌண்ட் லாக் ஆகும். நீ அப்புறம் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்து. இது வந்து மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் இருக்குது. டாப் ஸ்டெப் எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இவனோட பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ மீன் இப்போ நம்ம எப்படி ப்ளாட்ஃபார்ம் ஃபியூச்சர்ஸ் ஃபோரெக்ஸ் ப்ளாட்ஃபார்ம் வாங்கும்போது சி ட்ரேடர் மெட்டா ட்ரேடர் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்முக்கு டாப் ஸ்டெப், அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்முக்கு டாப் ஸ்டெப் எக்ஸ், ட்ரேடர் வெயிட், நிஞ்சா ட்ரேடர், டிசி அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த டாப் ஸ்டெப்புக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, டாப் ஸ்டெப் எக்ஸ். அங்கே எப்படின்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்போ ஒரு நாளைக்கு நான் $500 தான் லாஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் $500 எனக்கு ஸ்டாப் அவுட் ஆனோடனே அக்கௌண்ட் லாக் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும்.
அது வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து டில்ட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகாது, கேம்பிளர் வெளில கொண்டு வர முடியாது, ஏன்னா அக்கௌண்ட் லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து மறுபடியும் அன்லாக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அன்றைக்கி ட்ரேடே வராத மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா கூட அந்த ஒரு சமயத்தில் நீங்கள் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி தேவையில்லாத குப்பை ட்ரேஸ் எடுக்காமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி ஏன்னா நான் டாப் ஸ்டெப் யூஸ் பண்ணதில்லை, மை ஃபைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணது. பட் எனக்கு இந்த ரூல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு கடுப்புனா, உன்னோட மாடல் வரலன்னா கஷ்டம் இதில். ஏன்னா 1 month தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டில்ட் மோடுக்கு போய்டுவேன். ப்ளஸ் இங்கே இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார்டரில் கன்சிஸ்டன்சி ரூல், லைவுக்கு கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது, சேலஞ்சஸ்க்கு கன்சிஸ்டன்சி ரூல் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவாலுவேஷன் ரூல்ஸ், அதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபண்டட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது 40%. அது நம்ம கன்சிஸ்டன்சி ரூல் வந்து நம்ம அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி ரூல்னால் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள், நான் அந்த கன்சிஸ்டன்சி ரூலை பற்றி தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் க்ளீனாக சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. அதோடு இல்லாமல் பெர்ஃபார்ம் பேஸ்டு மினிமம் பே அவுட்ஸ் எப்படி எடுக்கணும்னா 5 நாள் எடுத்தால் போதும். 5 நாள் க்ரீனில் முடிக்கணும். 5 நாள்னால் கன்சிஸ்டண்ட்டாக 5 நாள்னு கிடையாது. இப்போ இன்றைக்கி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மினிமம் பே அவுட்டுன்னு $250 தான் மினிமம் பே அவுட் பர் டே $100. இப்போ இன்றைக்கி ஒரு $100 எடுக்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு லாஸு, அப்புறம் அடுத்த நாள் $100, அடுத்த நாள் லாஸு, அடுத்த நாள் $100, அடுத்த நாள் லாஸு, அடுத்த நாள் $100, அடுத்த நாள் லாஸு, அடுத்த நாள் $100, அப்படி போயிட்டே இருந்தேன்னா அதுவே 5 வின்னிங் டே. இவனுக்கு கேட்குறது வந்து 5 வின்னிங் டே வேணும். அதே தான் டாப் ஸ்டெப்லேயும் 5 வின்னிங் டே வேணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் 5 வின்னிங் டே வேணும். அந்த மாதிரி அந்த 5 வின்னிங் டே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பே அவுட் வந்துடும். இங்கே எப்படின்னா ஃபுல் ஷேர் கொடுத்துருவாங்க அப் டு 10,000 வரைக்கும். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும், நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக எனக்கு ஃபியூச்சர்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி செப்பரேட்டாக ப்ராப் ஃபார்முக்கு உங்களுக்காக நான் ஒரு ப்ராப் ஃபார்ம் அக்கௌண்ட் வாங்கி நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும். ஸோ தட்ஸ் இட், திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் டு ஃபியூச்சர்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக நான் ஒரு புது ப்ராப் ஃபார்மே வாங்குகிறேன். மை ஃபைனான்ஸ் ஃபியூச்சர்ஸில் வாங்கி நான் உங்களுக்கு அதை இன்னும் டீட்டெயிலாக ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நான் ஒரு ரூல்ஸாக அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப் ஃபார்ம் நான் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா கூட அதை கூட நம்ம வாங்கலாம். அதுக்கு நான் நீங்கள் சொல்கிற ப்ராப் ஃபார்ம்லாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு மை ஃபைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான் நல்லாயிருக்கான். ஸோ யா, as I said previously, இதோட பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ until then, stay safe, take care, peace, trade carefully and trade responsibly. I will see you guys in another video. Bye bye.